தமிழகத்தினுடைய தற்போதைய ஹாட் ட்ரெண்டிங் டாபிக் என்பது விஜய் அவர்கள் புதிதாக அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் யாருடனான கூட்டணியில் இணைவார்? மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா? அதிமுக யாருடன் கூட்டணியில் இடம்பெறும்? பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறும் சொல்லிட்டு பெரும் கேள்விகள் என்பது வெகுஜன மக்கள் மத்தியில தேர்தல் காலம் நெருங்க நெருங்க எழத் தொடங்கிவிட்டது. இணையத்தின் வாயிலாகவும் சரி, களத்திலும் சரி, பெரும்பாலானவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்க 2026 ஆட்சி அமைக்க போவது யார்? மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குமா, அல்லது திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைக்குமா, அல்லது வேற ஏதேனும் கட்சி வந்து பெருமளவுல மெஜாரிட்டி நிரூபிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி என்பது பெருமளவுல எழக்கூடிய ஒன்றா இருக்குது. தற்போதைய சூழல்ல உண்மையை உடைத்து பேசுறோம் அப்படின்னாக்க யாருக்கும் ஆதரவாக இல்லாம இப்படி உயர்த்தி பேச வேண்டும், அப்படி உயர்த்தி பேச வேண்டும் என்கிற சூழல் இல்லாம ஃபேக்டா பேசுறோம் அப்படின்னா, நாளைக்கு தேர்தல் நடந்தா, உதாரணத்துக்கு சொல்றோம், நாளைக்கே தேர்தல் நடந்தா மீண்டும் திமுக தான் ஆளக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது நிலவி கொண்டு இருக்கிறது. அவங்க சைடு இருக்கக்கூடிய கூட்டணி என்பது என்னடா இது, ஒரு இயக்கத்துல பயணிக்கிறான், இவன் இப்படி சொல்றான்னு கேட்டா உண்மை இதுதான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லோருமே இணையத்தை பார்த்துட்டு இருக்காங்க, அரசியல் களத்தை யுகிச்சிட்டு இருக்காங்க, எல்லோருக்குமே எல்லா விடையும் தெரியுது. இன்னும் வந்து ஒரு சில விஷயங்களை திணிச்சிட்டு இருக்க முடியாது, இதுதான் அதுதான் சொல்லிட்டு. இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் நாளைக்கு நடந்ததுன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற ஒரு சூழல் நிலவுது. ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமளவுல செயல்பட்டு வருகிறாரு. ஒத்தை கருத்துடைய அத்துணை கட்சிகளும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு எங்களுடன் இணையுங்கள் சொல்லிட்டு மறைமுகமா எல்லோருக்குமே கூட்டணி குறித்த அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இந்த அழைப்பு என்பது விஜய் அவர்களுக்குமாக இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்குமா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே ஏற்புடையதா இருக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா திமுகவினுடைய கூட்டணி என்பது தற்போதைய சூழல்ல பலமாய்ந்த கூட்டணியா இருக்குது. அதிமுக தரப்புல நிறைய பிரிவினைகள் இருக்குது. இந்த பிரிவினைகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒன்று சேர்ந்து பெரும் கூட்டணியை உருவாக்கினால், உதாரணத்துக்கு அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் அவர்கள், இன்னும் இதர பிற கட்சிகள், அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்குதுல்ல, இப்போ நம்ம டிடிவி தினகரன் இருக்கிறாரு, இவங்களை எல்லாமே ஒருங்கிணைத்து, அது மட்டும் இல்லாமல் லட்சப்பேடு கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒருங்கிணைத்து அதிமுக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கினால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற அரசியல் காரணி என்பது தற்போது எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் யாருடனான கூட்டணியில் இணைவார்கள் சொல்லிட்டு. விஜய் அவர்களுடைய இணைவும் பாமகவினுடைய இணைவும் அப்படிங்கிறது அதிமுகவிற்கு பெருமளவுல தேவை இருக்கிறது. பொறுத்திருந்துதான் இந்த சூழல் எல்லாத்தையுமே நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க முடியும். நிச்சயமா திமுகவை வீழ்த்துறோம் அப்படின்னாக்க, நாம் முன்னரே சொன்னது போல பாமக, விஜய் அவர்கள், அதிமுகவினுடைய உடைந்து போன அவங்க சின்ன சின்ன இயக்கங்கள், தலைவர்கள் எல்லாமே ஒன்றிணைந்தால் நிச்சயம் திமுகவை வீழ்த்துவது உறுதி.